தினம் ஒரு திருக்குறள், அறத்துப்பால் பாயிரம், இல்லறவியல், செய்நன்றி அறிதல், 11வது அதிகாரம், 108வது குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த குறளின் விளக்கம்: ஒருவர் செய்த நன்மையை மறப்பது நல்ல பண்பு ஆகாது. ஆனால் அவர் செய்த தீமையை அன்றைக்கே மறந்து விடுவது மிகவும் நல்லது. அதாவது ஒருவர் நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு கடினமான நேரத்தில் நமக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கார் அப்படின்னா, அந்த உதவியையும் அந்த நன்மையும் நாம் மறக்கிறது நல்ல பண்பே ஆகாது, அறம் ஆகாதான். அவர் செஞ்ச நன்மையை நாம் மறக்கிறது அறமே ஆகாதான். ஆனால் அவரே நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தீமையை செய்திருந்தால் அந்த தீமையை அன்றே, அந்த க்ஷணமே, அந்த நிமிஷமே மறப்பது தான் அறமாகுமா. ஒருவர் செய்த நன்மையை நாம் மறக்கவே கூடாது. மறந்து வாழ்வது அறநெறியான வாழ்க்கை ஆகாதான். ஆனால் அவர் செய்த தீமையை அந்த நிமிடமே மறந்து வாழ்வது ஒரு அறமான வாழ்க்கையாகுமா. அதுதான் இப்போ சொல்லுவாங்க, தீமைக்கும் நன்மை செய். ஒருத்தர் செய்த தீமைக்கு நாம் திருப்பி நன்மையே செஞ்சிட்டோன்னா அது ஒரு அறம், அது நமக்கு நன்மையாகவே முடியும். ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறம் என்று, அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் ஆகும். ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறம் அன்று. நமக்கு ஒருவர் எத்தனையோ இக்கட்டான சூழலில் செஞ்ச உதவியை நாம் மறக்கவே கூடாது. அது அறமே ஆகாது. ஆனால் அவர் செஞ்ச தீமையை, அவர் செய்த கெடுதலை, அவர் மனசாலையும் எண்ணத்தாலையும் நம்ம வாழ்க்கையில் நிறைய கெடுதல்களை செஞ்சுருப்பார். அவர் செய்த கெடுதலையும் தீமையையும் நாம் அப்போவே மறந்து வாழ்வதே அறமாகுமா. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல. அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டுமே அக்கணமே மறந்து விடுவது நல்லது. ஒருவர் செஞ்ச தீமையே அந்த கணமே மறக்கிறது நாம் அவருக்கு செஞ்ச மிகப்பெரிய நன்மையிலேயும் நன்மையாகுமா. அது